அதாவது வேதத்தில் ஒன்றாகிய அதர்வன வேதத்தில் தோன்றிய வேதத்தில் தோன்றிய விளங்கக்கூடிய என்னுடைய பேர் தான் சுக்லாச்சாரியா. சுக்லாச்சாரியா அதுவும் இல்லாமல் நான் சிவனை நோக்கி 2000 வருடங்கள் தவம் புரிந்து நான் சஞ்சீவி மந்திரத்தை பெற்றவன். ஒரு உயிர் போய்விட்டால் நான் அந்த சஞ்சீவி மந்திரத்தை வைத்து அரக்கக்குளத்தில் அசுரர்களை உயிர் பிழைக்க வைத்து போர் செய்தவன். ஐயா என்ன ஒரு விண்ணப்பம், எங்க பாட்டி செத்து 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆகுது. சுடுகாட்டுல நோண்டி பொச்சிருக்கிறேன். என் பிள்ளைதான் சஞ்சீவி மூலிகை வச்சு பாட்டி லட்சுமி கூட்டு வந்துட்டேன்னா அவன் அழக நான் பார்க்கணும்னு ஒரு ஆசை. உங்க பாட்டியை 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி புதைச்சியோ அதே மாதிரி எடுத்துட்டோ நான் உயிர் பிழைக்கிறேன். ஊர் பாப்பால கை கட்ட போறேன். உன்னால முடியலன்னு சொல்லிட்டு போ. 30 வருஷம் எப்படி பொச்சா அப்படியே நான் என்ன சொல்றேன், உயிர் போன உயிரை மட்டும் தான் நான் கொண்டு வரேன்னு சொன்னேன். எதுமா பிடிச்சதை போய் கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன்? இனிமே போகலாம். போயிடுவீங்க சென்னை போஸ்ட் மார்க்கெட் மாதிரி போனோம். காலை வச்சு அந்த போடுற ஏப்பெல்லாம் சூதுக்கு நார் மட்டை ஒரு மாதிரி ஊற்றிடுவோம். ஞாபகம் பார்க்கலாம். அதே தவிர தெரிவிக்கிது என்ன தெரியுவேன் மனதில்லா எண்ணம் கொண்டு
கைலாசூரனுக்கும் மாயா மோகினிக்கும் தவ புதல்வனாக பிறந்த இரண்டு பிள்ளைகளுக்கு பிறந்திருக்கின்றார்கள். இரண்டு பிள்ளைகளுக்கு நான் நாமதேயம் சூட்டி சூட்ட வேண்டும். நாமதேயம் சூட்டி கல்விகளை போதிக்க வேண்டும் அல்லவா? நான் கல்விகளை போதிக்க எப்படி வருவேன் தெரியுமா? நான் மற்ற கூடை மீது இப்பொழுது நம் ரத்தினாகிரி பட்டணம் சென்று மாயா மோகினியை கண்டு நம் குழந்தைகளுக்கு பேர் சுட்ட வேண்டும் அல்லவா? புதுதாக அரக்க குலத்து வந்துக்குது. ஆமா, அதுதான் நம்ம பத்து விடணும். ஆமா, அது விட்டு நீ நான் அவங்கள மன திருடனு போட்டுன்னு போவோம். அவ்வளோ பல்லு. ஆமா, பார்ப்போம். நாளைக்கு கிழிக்க வச்சிருவேன். நாளைக்கு ஆடுறதா பரவாயில்ல, நீ பேசலாம். ஓடி வந்து தடுப்பான் என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் நீ சுகபாகமாக வந்திருப்பாய். மங்களம் உண்டாகட்டும். அப்படியே சாமி. ஓட்டியன் காதலாதா ஓட்டியன் காதலாதா குருகுலே சுவாமி கல்யாணம் ஓட்டி ஓட்டியே மாயா மோகினி அம்மா நீ வருத்தமோ சொல்ல வேண்டாம்.
ஊட்டினேன் இவர்களை நல்லபடியாக வளர்த்தேன் என்றால் பின்னர் நடந்ததை பார்ப்போம் நீ புரிய சாமி அழகும் இதன் ரூபமும் இவர்களுடைய பார்வையும் என்ன உன்னிதம் பாருங்க சுவாமி. அப்படியா மாயமங்கையா தாளாட்டி சீராட்டி பாலூட்டி அமுதூட்டி நேர்ந்த வயது 5 வயதில் என்னிடம் அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு கல்விகளையும் சகல வித்தைகளையும் நான் கற்றுத் தருகிறேன் அம்மா. அப்படியே சுவாமி. நான் இப்பொழுது சென்று வருகிறேன். அதாவது பட்டது எப்படி என்றால் சுக்கராச்சாரி வந்து மாயாமோகினியை கண்டு குழந்தைகளுக்கு பாலூட்டி அமுதூட்டி வளர்த்து 5 வயதில் அனுப்பி வைத்தால் கல்விகளை போதிப்பேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டால் இப்பொழுது வாதாபி 5 வயதில் சுக்கராச்சாரியை காண வரும் இடம் காண்க.